வெல்கம் டு another ட்ரேட் பிரேக்டவுன் வீடியோ. நேற்று நான் நாஸ்டாக்ல ஒரு பை எடுத்திருந்தேன். இந்த பை தான் எப்படி எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி எடுத்தேங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 576 மேக் பண்ணியிருந்தேன். $576 எப்படி எடுத்தேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பாராக தான் இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்னொரு 13 நாள் இருக்குது இந்த மந்தோட ட்ரேடிங் டேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லியில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லியோட ஓபிலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தான். செல்வோட பெரிஷ் ஓபிலேருந்து அப்படியே டெய்லி லெவலில் ஃபாலோ பண்ணோம்னா நீங்கள் பார்க்கலாம். வீக்லி ஓபியில் பட்டு வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆஃப் த வீக் ஃபார்ம் பண்ணியிருந்தான். வித் எஸ்எம்டியோட பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹை ஆஃப் த டே ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் வேலைக்காலம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பீரிஷ் கேண்டலு. அதுக்கப்புறம் இந்த வீக்லியோட ப்ரீவியஸ் வீக்கோட லோ தான் டார்கெட்டாக இருந்துச்சு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோ நெகட்டிவ் அதை பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்துட்டான் வெள்ளிக்கிழமை. வெட்னஸ்டே ஐ ஆஃப் த வீக் ஃபார்ம் பண்ணால் தேர்ஸ்டே ஒரு சரியான செல் கேண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த வீக்கோட ப்ரீவியஸ் வீக்கோட லோ எடுத்துட்டான். பார்ப்போம். டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம். ஒரு 6 ஹவருக்குள்ளே போனீங்கன்னா இங்கேயும் பார்க்கலாம். ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டோட நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்துச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சரியான ஒரு பீரிஷ் கேண்டில் க்ளோஷர் கொடுத்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏஎம் செஷனில் தான் இந்த 6 ஹவர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதில் ஒரு எஃப்இஜி வேறு ஃபார்ம் பண்ணியிருந்தான். பீரிஷ் எஃப்இஜி சிபி 4 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா தெரியும். லிக்விடிட்டி ஸ்வீப்பு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு, அது மாதிரி நல்ல எஃப்இஜி வந்து ஃபார்ம் ஆகி நல்லா ரிஜெக்ட் ஆகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தேர்ஸ்டே வந்து ஏஷியன் சைட்லேருந்தே ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஊற்றிட்டே இருந்தான். 10 AM BO3 நல்லா இது 10 AM 4 ஹவரில் நல்லா ஒரு இறங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லாம நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணிடலாம். நேற்று டுடே பார்த்தீங்கன்னா அங்கே ஓப்பன் ஆகணும். பார்த்தீங்கன்னா நம்மளோட 8:30 இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம மார்க் பண்ணுறது ஆர்டிஹெச். இதுதான் ஆர்டிஹெச்சோட ஹை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் டுடே ஓப்பன் ஆனால் அங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் இருந்தானே ஏஷியன் செஷன்லையும். இதுதான் அந்த ப்ரீவியஸ் வீக்கோட லிக்விடிட்டி. டுடே ஓப்பன் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் நல்லா ரிஜெக்ஷன் கொடுத்தான். அப்படியே அந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படியே இது பண்ணான், ரியாக்ட் பண்ணான். அங்கே நல்லா ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட 9 AM ஓப்பன் ஆச்சு.
15 மினிட்ல இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 15 மினிட் டைம் ஃப்ரேம். வெயிட் பண்ணுறதா 10 மினிட். இது நமக்கு தேவையில்லை பார்ப்போம். இங்கே தான் 9 AM ஓப்பன் என்ன பார்ப்போம். 9 AM ஓப்பன் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடிட்டி எடுத்துட்டா ப்ரீவியஸ் வீக்கோட லோவோட லிக்விடிட்டி. ஆனால் இஎஸ் கூட நல்ல ஒரு எஸ்எம்டி இருந்தால் அந்த இடத்துல இருந்து 9 AM ஓப்பன் ஆச்சுங்க. கொஞ்சம் ஒரு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸ் 15 மினிட்டோட ஐ எடுத்தான். அங்கே வந்து நல்ல ஒரு ஃபால். ஓவர் ஸ்பீடாக இருக்கானே. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 9:30 ஓப்பன் ஆனதும் எல்லாம் மறுபடியும் அதே விதத்தில் போகிறான். நைன் தேர்ட்டி ஓப்பன் ஆனால் ஓகே ஓப்பன் ஆனதும் ப்ரீவியஸ் இந்த 15 மினிட் வாங்கி எடுத்தான். எனக்கு தான் சரியான ஒரு ஃபால். விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு இஎஸ் கூட இந்த 4 hour வீக் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் சரியான ஒரு ரிவர்ஸ் பண்ணலாம். அந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜி 9:30க்கு அப்புறம் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜி. இங்கேருந்து நல்ல ஒரு இன்வெர்ஷன். இங்கே நினச்சா இதுக்கு முன்னாடி ஒன்று சின்னதாக ஒன்று காட்டுன்னு வச்சாங்க. வெயிட் பண்ணுங்க. இது அந்த 6 AM ஓப்பன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் 6 AM 4 hour கேண்டில் ஓப்பன் ஒரு விக்கே இருக்காது. டெவில் மார்க் மாதிரி ஃபார்ம் ஆகிருப்பான். இதை நான் ஃபஸ்ட்டு நான் டார்கெட் பண்ணது தான் இந்த டெவில் மார்க். அதுவும் இல்லாமல் நான் ஏங்க போய் பார்த்தேன்னா லிக்விடிட்டி இல்லை. சென்சையில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீவியஸ் வீக்கோட லோ எடுத்துட்டான். எல்லாம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நல்ல ஒரு இது லிக்விடிட்டி ஸ்வீப்பு எல்லா லிக்விடிட்டி இங்கே மேலே தான் இருந்தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 15 டைம் பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு இந்த ஆர்டிச்சர் ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குயிக்காக இருந்தான். நல்ல ஒரு லோ டிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. அதனால நான் டார்கெட் வச்சுருந்தேன். 9:30 ஓப்பன் ஆனால் சரியான ஒரு ரிஜெக்ஷன் புலிஷ்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல 3 மினிட் 5 மினிட்லாம் ஸ்விட்ச் பண்ணி 5 மினிட் பார்த்துட்டு இருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அட்லீஸ்ட் இங்கே வந்துட்டு திரும்பி போவான் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் 5 மினிட்ல. பட் என்னன்னா வெயிட் பண்ணுறதுக்குன்னா 10 AM வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு நியூஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் 10 AM அப்புறம் தான் நான் ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி வச்சுட்டு இருந்தேன். நான் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட் ஓபியிலேருந்து இன்ஜெக்ட் ஆகும் ப்ரைஸு 1 மினிட்ல டேப் ஆகிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ் வந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு
எஸ்எம்டி கொடுத்தான். ஆனால் இஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்டோட ஒபி எடுத்துப்பான். 5 மினிட்டா 10 மினிட். இது நம்ம ஒபியோட கன்சிடர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா. பட் இஎஸ்ல என்ன ஆகுதுன்னா எனக்கே ஒரு நல்ல க்ளோஷர் வச்சான், இஎஸ்ல வந்து கீழே இருந்தான். இங்கே ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு இஎஸ்ல, பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா அது, இந்த லோக்கல் எஸ்எம்டி எல்லாம் அங்கே வந்து மார்க் கீழே வரவே இல்லை. அட்லீஸ்ட் வந்து 3 மினிட்ல கூட ரெஃப்யூஜி ஃபார்ம் பண்ணல, டேப் பண்ணல, அப்படியே போயிட்டு இருந்தான். சரியான பிரிஷ், சரி புலிஷ். நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அட்லீஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஏரியாக்குள்ள வந்து நினைக்கிறேன். வெயிட் மினிட், இஎஸ்ல வரல, என்கியூல வந்தான். சாரி, என்கியூல வரல, இஎஸ்ல வந்தான். ரொம்ப ரோலிங் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் டபுள் மார்க், இதை பார்த்துட்டு இருந்தேன். எந்த என்ட்ரி கொடுக்கலன்னு நானும் வந்துட்டேன். சரி வெயிட் பண்ணுவோம், நம்ம தான் 10 AM அப்புறம் தான் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தான். 10 AM ஓப்பன் ஆனால் ஒரு நல்ல ஃபால் கூட ரிஜெக்ஷன் கூட கொடுத்தாங்களா பேரிஷ். நான் பார்த்துட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் இந்த 50 மினிட் பீரியட் ஓபியை டேப் பண்ணுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சரி, இப்போ ஒன்னோட ஓபி டவுட் தெரியாமல் ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு ஓபி இருந்துச்சு, இந்த ஓபியில் வருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த எஃப்யூஜியாவது வருவான், 15 எஃப்யூஜி ஃபார்ம் பண்ணிடுவோம், எங்கேயாச்சும் வருவான்னு அவங்க காத்துட்டு உட்காந்துட்டு அவங்க பார்த்துட்டு. வரவே இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருந்தான் பாட்டுக்கு. நல்லா ரிஜெக்ஷன் தான், நல்லா ஆசையை காட்டினான். இது வரைக்கும் வந்து நினச்சா வந்துடும்டா அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்டோட எஃப்யூஜி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இஎஸ்ல அதையும் டேப் பண்ணான், என்கிட்ட அதை கூட டேப் பண்ணல. இது ஒரு எஸ்எம்டியை கொடுத்தான், இங்கேருந்து மேலே ஏற்ற ஆரம்பிச்சிட்டான். இங்கே முடிவு பண்ணேன், கண்டிப்பாக இங்கே வர போகிறது இல்லை அவன் அப்படின்னு. அப்படியே காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். மறுபடியும் ஒரு ஆசையை கொடுத்தான், அப்புறம் ஏற்றுட்டு மேலே தூக்கம். நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வழியாக ஆர்டிஹெச்சோட நம்ம டார்கெட்டே தூக்கிட்டான். அவன் பார்த்தோம்னா இந்த லோடு டீட்டெயில் இல்லாமல் ஒரு வழியாக ஒரே ஒரு ஆசை இருப்பான். பார்த்தீங்கன்னா தெரியுமா, இந்த ஒரு எஃப்இஜி 15 மினிட் எஃப்இஜிக்குள்ள தான் 15 மினிட்ஸ்.
தேவையில்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து ஒரு ரிஜெக்ஷன். பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்எம்டி இருக்கிற இடத்துல நல்லாவே இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு எஸ்எம்டி பண்ணலாம். எஸ்எம்டி என்னோட மாடல் படி நான் இங்கே தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். இதுக்கு இங்கே நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக வச்சா இங்கே தான் வச்சுருக்கணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என்னடா அப்படி ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டல் போஸ்டர் அவ்வளோ போகிறாங்க. அதனால ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கேண்டல் போஸ்டர் நல்லா இருந்துச்சு. பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ட்ரானேன். கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரானேன். இது என்ட்ரி எடுத்து ஒரு 1:1.5 டார்கெட் பண்ணேன். என்ட்ரி எடுக்கிற இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்பரான பீரியடையும் இருக்காது. 3 மினிட்ல கூட நல்ல ஒரு க்ளோஷர் எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் இல்லை, 5 மினிட்ல வந்தோம்னா ஒன்றும் இல்லை. அதனால கன்ஃபார்ம் அதுவும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகும். அதனால எடுத்தா அரைக்க ஆரம்பித்தான். அரைச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொடுத்தா வரல, கிடைச்சால மாட்டிட்டு. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு எடுத்து நின்றுட்டேன். வரல இங்கே நம்ம எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிபிஷன் இந்த கேண்டல் சொல்லணும் 2,000 வச்சுக்கோங்க. 122.25 195 இங்கே இங்கே வச்சுக்கோங்க. வந்து வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ட்ரேட் எடுத்துடலாம். மண்டே ஒன்று, சாரி வெட்னஸ்டே ஒன்று, அப்புறம் ஃப்ரைடே. லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கொடுக்கல. ஃப்ரைடே வெட்னஸ்டே ஒரு 1.5 ஆறாரு, அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஆறாரு. 2 வீக்ஸ் பார்த்து அதோட போய் சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிங்க போயிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போயிட்டே இருந்தான். நீங்கள் மட்டும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல சரியான ஒரு நமக்கு நம்ம மாடலுக்கு வந்து நானே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடைக்க ஆரம்பிச்சிட்டான். இதோட போனோம்னா நானும் க்ளோஸ் பண்ணிட்டேன்.